வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை என்னவென்றால், அமைதியின் மரம் ஒரு அதிசய கிராம கதை பற்றிதான் பார்க்க போறோம். இந்த மரம் ஆசை நிறைவேற்றும். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு மர்மமான பழமையான மரம் இருந்தது. அதற்கு பெயர் அமைதியின் மரம். பெரியவர்கள் அந்த மரத்துக்கு அருகில் போகக் கூடாது என்று எச்சரித்தார்கள். ஆனால் அருணின் ஆர்வம் அதிகமாயிருந்தது. ஒரு நாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் அருண் அந்த மரத்தை நோக்கி சென்றான். அவன் அருகில் சென்றவுடன் எல்லா சத்தமும் மறைந்தது. உலகமே நின்றது போல் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஒளி தோன்றி அதிலிருந்து ஒரு மர்மமான முதியவர் வெளிவந்தார். இந்த மரம் உன் மனதில் இருக்கும் உண்மையான ஆசையை நிறைவேற்றும். ஆனால் அது நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அருண் பல ஆசைகளை நினைத்தான். ஆனால் இறுதியில் அவன் தனது கிராமத்தை நினைத்தான். என் கிராமத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என் ஆசை. சில நாட்களில் அந்த கிராமம் முழுவதும் மாற்றம் ஏற்பட்டது. அனைவரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். அருண் மீண்டும் அந்த இடத்துக்கு சென்றான். ஆனால் மரம் அங்கே இல்லை. அவன் புரிந்து கொண்டான். உண்மையான மாற்றம் நம்முடைய மனதிலிருந்தே ஆரம்பிக்கிறது. நல்ல எண்ணம் கொண்ட மனசுதான் உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை நல்ல எண்ணங்களே நம் வாழ்க்கையின் நல்ல தொடக்கமாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் தவறாமல் உடனே லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.